உலகம் முழுவதும் வாழுகின்ற நம்ம பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல என்னுடைய நரசிம்மரும் என்னுடைய விஷ்ணுமாயனும் என்னுடைய பிரத்யேகர் அவருடைய பரிபூரணமான ஆசியும் அருளும் வருகின்ற ஆண்டு. கடந்த கால கசப்புகளும் வேதனைகளும் துன்பங்களும் இழப்புகளும் மறந்து வருங்காலம் இந்த இடத்துல வருஷத்துல அடியெடுத்து வைக்க போன இந்த ஆண்டு அற்புதமான ஆண்டாக, பிரச்சனை இல்லாத ஆண்டாக, நிம்மதியான ஆண்டாக, கனவுகள் மெய்ப்படக்கூடிய ஆண்டாக அமையலும்னு நான் இறைவனை பிரார்த்தனை பண்ண. ஓம் நமோ நாராயணாய. மார்கழி மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமை சுக்லபட்சத்து துவாதசி திதி. அதே நேரம் நட்சத்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம். பஞ்சபட்சியில பாத்தீங்கன்னா வல்லூறு வலுவிடுக்கின்ற ஒரு கால நேரம். அந்த நேரத்துலதான் இந்த 2026ஆம் ஆண்டு பிறக்கின்றது. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ராஜ கிரகமான சூரியனை ஆதிக்கத்தில் உதிக்கின்றது. கிரகங்கள்லயே ராஜ கிரகம் என்று பாத்தீங்கன்னா ஆத்மகரகன், பிதுர்கரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன். அந்த சூரியனுடைய ராஜ கிரக ஆண்டாகத்தான் இந்த 2026ஆம் ஆண்டு பிறக்கின்றது. அதே நேரம் பாத்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்து இருப்பதனால இந்த வருடம் சூரியனின் நட்சத்திரத்தில், சூரியனின் நட்சத்திரம் மட்டும் கிடையாது, சூரியனுடைய ஆதிக்கத்தில் இந்த புத்தாண்டு பிறப்பதனால இவ்வாண்டு முழுவதுமே பாத்தீங்கன்னா கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி குரு சாரத்தில் நீடிப்பதனால பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைகின்றது. குறிப்பா பாத்தீங்கன்னா 7ஆம் வீட்டு அதிபதியே லக்ன பாவத்துடன் வருவதாலும் சுகாதிபதினு சொல்லுவாங்க. இந்த சுகாதிபதி என்று வருவதாலும் இந்த ஆண்டு ஒரு நல்ல மாற்றத்தை, எதிர்பாராத திருப்பத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் அமைகின்றது. என்னுடைய அனுபவத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சோடி பிரசன்னத்தின் மூலமாக உங்கள் நலன் பொருட்டுதானே நான் பேசி வருகிறேன். அந்த வகையில 2025ஆம் ஆண்டை பொறுத்தவரை, அதாவது பார்த்தா போர் கிரகமான செவ்வாயினுடைய ஆண்டாகத்தான் அமைந்தது. அந்த நிலையில் பார்க்கும்போது ஒருவர் புரிந்து கொள்ளாத ஒரு நிலையைத்தான் சந்தித்தீர்கள். அது குடும்பமாகட்டும் வாழ்க்கையாகட்டும். ஆனால் 2026ஐ பொறுத்தவரை குருவினுடைய ஆண்டாக, குருவி சனி ஆகியோருடைய இணைப்பான ஒரு ஆண்டாகத்தான் அமைகிறது. கவலையே பட வேண்டாம். கடந்த காலத்தில் சிந்திய கண்ணீருக்கு பலனை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. மனிதன் தானே எத்தனையோ வேதனைகள் சோதனைகள் சூடும் பொழுது அந்த நிலை மாறாதா என்று இயங்குவது இயற்கை தானே. அந்த வகையில இந்த 2026ஆம் ஆண்டு எவ்வாறு இருக்கும்? கடந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் சனி வக்ரமானார், வக்ர நிவர்த்தியும் ஆகிவிட்டார். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் வாக்கிய பிரகாரம் சனி பெயர்ச்சி நடந்தாலும் கூட அதே நிலைதானே நீடிக்கின்றது. இந்த 2020ஆம் ஆண்டு குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மத்தியம பெயர்ல பெயர்ச்சி ஆகின்றார். அவரும் இப்ப குரு பகவானும் அதிசாரத்தில் இருக்கின்றார். பார்ப்போம் 2026ஆம் ஆண்டு மீனராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை. மீனராசியை பொறுத்த வரைக்கும் புரட்டாதி 4ஆம் பாதம், மீனராசியை பொறுத்த வரைக்கும் உத்திரட்டாதி, மீனராசியை பொறுத்த வரைக்கும் ரேவதி, மீனராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டுகளை பொறுத்த வரைக்கும் தொழிலாகட்டும் வாழ்க்கையாகட்டும் நிறைய விரைய செலவுகளை தான் சந்தித்து வந்தீர்கள். 7 சனியில விரைய சனியை அதிகம் சந்தித்த ஒரு காலகட்டம் தான். ஆனாலும் பாத்தீங்கன்னா அந்த காலத்திலேயும் கூட விரைய செலவு சுப செலவாக மாறி வெற்றியை நோக்கி நகர்ந்தவரை எல்லாம் நான் சந்தித்து இருக்கின்றேன். எத்தனை ஏமாற்றங்களும் தொடரும் தோல்விகளையும் சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையை பொறுத்தவரை 2026ஆம் ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டு, நிம்மதியான ஆண்டு, சந்தோஷம் தரக்கூடிய ஆண்டை தான் அமையும். அந்த விரைய சனி, இந்த விரைய செலவு எப்படி வரும்? மன ரீதியா வரலாம் அல்லது உடல் ரீதியா வரலாம். அந்த ரெண்டுக்கும் ஒருவன் காரணம் யார் என்று பார்த்தால் யோககாரகன் என்று சொல்லக்கூடிய ராகு தான். அந்த ராகுவை பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்தின் இறுதி பகுதியில தான் பயிற்சி ஆகின்றார். பலனும் கொஞ்சம் கொஞ்சமா மெல்ல மெல்லதான் தருவார். ஆனாலும் 2026ஐ பொறுத்த வரைக்கும் ஒரு நிம்மதி தரக்கூடிய ஆண்டாக, ஒரு சந்தோஷம் தரக்கூடிய ஆண்டாக, மதில் மேல் பூனையார் தெரிவில்லாமல் ஒரு முடிவெடுக்க முடியாம ஒரு ஆண்டாக இருந்த ஆண்டு இந்த 2026 சரி செய்யப்படும். என்னுடைய அதாவது வார்த்தைகள் மட்டுமல்ல, பார்வைகள் மட்டுமல்ல, தொழில்கள் மட்டுமல்ல, மனமும் திருத்தப்பட்ட ஒரு ஆண்டாக, நிம்மதியான ஒரு ஆண்டாகத்தான் 2026ஆம் ஆண்டு அமைகிறது. கவலையே பட வேண்டாம். சிந்திய கண்ணீருக்கு பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. ஒன்னே ஒண்ணுதாங்க, நீங்க மனசை மட்டும் சரியாக வைத்துக் கொள்ளுங்கள், உடலை மட்டும் சரியாக வைத்துக் கொள்ளுங்கள். 2026ஆம் ஆண்டு பொறுத்தவரை கடந்தால கசப்புகளும் வேதனைகளையும் மறந்து எதிர்காலத்துல நிம்மதி தரக்கூடிய ஒரு சந்தோஷம் நிறைந்த ஒரு ஆண்டாகத்தான் அமையும். நீண்ட நாள் வருத்திய உடல் ரீதியான அந்த நோய்கள் விலகும். அதே நேரம் நீண்ட நாள் வருத்திய கடனில் இருந்து விடுபடக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாகத்தான் அமையும். 3 பல
பலம் சொல்வேன் அடிக்கடி, தேக பலம், தெய்வ பலம், மனோபலம் என்று. அந்த 3 பலமும் இழந்து கடந்த காலத்தில் நீங்கள் பட்ட வேதனையும் துன்பத்திற்கும் இந்த ஆண்டு ஒரு அற்புதமான பலனாகத்தான் அமையும். 3 பலமும் ஒருங்கே தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், இதுவரைக்கும் உங்களுக்கு வெற்றியை நீங்கள் தவற விட்டதற்கும், வெற்றியை நோக்கி நகராமல் போனதற்கும், நிறைய இழப்புகளை சந்தித்ததற்கும் இப்படி இருக்கலாமோ என்று தோன்றுகின்றது. ஒரு குலதெய்வம், உங்களுடைய குலதெய்வம் இப்படித்தானா, உங்கள் குலதெய்வம் சரியான தெய்வம் தானா, அந்த குலதெய்வ வழிபாடு சரிதானா என்று உங்களுடைய முன்னோர்களிடம் அல்லது பெரியவங்கள்ட்ட கேட்டு அதை தொடருங்கள். அதே நேரம் குலதெய்வம் தெரியவில்லை என்றால் கவலைப்படாதீர்கள், குடி தெய்வம் என்று சொல்வார்கள். அந்த வீட்டுல குடும்பத்துல தந்தை வழியில மறைந்து போன ஆணோ பெண்ணோ அவர்களுடைய உடையை ஒரு பெட்டியில வச்சு பாதுகாத்து வழிபாடு பண்ணுவார்கள். அந்த முறை விட்டு போனால் அதை தொடருங்கள். அந்த வகையில பார்க்கும் பொழுது பிதுர்கள் என்று சொல்லக்கூடிய ஆத்மாக்கள் என்று சொல்லக்கூடிய நம்முடைய முன்னோருடைய ஆசையை முழுமையாக பெற்றால் மட்டுமே இந்த 2026ஆம் ஆண்டு நிம்மதியான ஒரு ஆண்டாக அமையும். ஏன் இப்ப தெய்வம் உதவி செய்யும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஆத்மகாரகன் பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய ஆண்டாகத்தான் தொடக்க. அந்த ஆண்டினுடைய கூட்டுத்தொகையும் பார்த்தா எண்கணித பிரகாரத்துல ஒன்னாகத்தான் வருகிறது. அந்த வகையில் 2026ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றம், ஒரு நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாகத்தான் அமைகின்றது. முடிந்தவரை பாத்தீங்கன்னா இந்த ஆண்டை பொறுத்தவரை கடந்த ஆண்டும் செவ்வாயினுடைய ஆண்டு, இந்த ஆண்டு குருவின் ஆண்டாக இருப்பதனால நமக்கெல்லாம் குருன்னா பிரகஸ்பதியும் அசுரகுரு சுக்கிரனை தானே தெரியும். அதை தாண்டி ஒரு அற்புதமான குரு நம் வாழ்க்கை வைக்கின்றதான் சனி பகவான். நீதிமான் மட்டுமல்ல, நிலையான நல்ல தரக்கூடியவர். இவன் தடுத்தால் இவன் கொடுப்பான், இவன் கொடுப்பதை யார் தடுக்க முடியும்? ஒரு முறை திருத்தணி பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று சனி பகவானுக்கு ஒரு தேங்காயை வாங்கி உடைத்து அந்த நீரை வெளியேற்றி நல்லெண்ணெய் நிறைத்து தீபம் ஏற்றுங்கள். அவ்வாறு செய்வீர்களானால் 2026ஆம் ஆண்டு முழுவதுமே நன்மை தரக்கூடிய ஒரு ஆண்டாக மீனராசிக்கு அமையும்.